இப்போ வரைக்கும் அது ஷேரே பண்ணல. ஒரு மூமெண்ட் இருக்கு. ஆதிக் சார் வந்து அஜித் சார் அங்கே ஒர்க் பண்ணும்போது இங்கே பிஹைண்ட் மானிட்டர் ஐ ஸ்டார்டட் கிரையிங். Ajit sir is calling you and கூப்பிட்டார். I was running and suddenly Ajit sir himself came. I wantedly asked him like, sir, எதுவும் advice இருக்கா? நான் பார்க்கும்போது லேர்ன் பண்ணது சிம்பிளிசிட்டி. பாருங்க, நான் கூஸ்பம்ஸ் வருது. கூஸ்பம்ஸ் ஒரு டேட்டுக்காக நான் இப்போ ஸ்பெயினில் இருக்கேன். 2 times போஸ்ட்போன் பண்ணது அஜித் சாருக்காக லாலட்டோட வெயிட். When I don't know anything about cinema, அந்த ஆலுமா டோலுமா சாங்க்கு I used to dance for everything. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? பாஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க. நீங்க தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலேருந்து வரீங்க. பட் நான் தமிழ்நாட்டை பற்றி ஒன்று சொல்லணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாட்டில் வந்து நிறையா டைம் தீபாவளி மட்டும் நிறையா டைம் வந்துக்கிட்டே இருக்கும். தலைப்படம் எப்போ வருதோ அதுதான் தீபாவளி அப்படின்னு நிறைய பேர் கொண்டாடுறோம். ஸோ தீபாவளிக்கு நீங்கள் இங்கே இருக்கீங்க, எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? நம்ம தீபாவளி கண்டிப்பாக தீபாவளி அதை எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? ரொம்ப கிரேட்ஃபுல்லாக நான் Cloud9 இப்போ வந்து குட் பேட் அக்லி தமிழ்நாட்டில் ஒரு பெருசாக கொண்டாடப்படக்கூடிய ஒரு ஹீரோ தல அஜித்னு சொன்னால் இங்கே எல்லாருமே டேட்டு குத்துக்கிறா இருக்கட்டும், அவ்வளோ ஒரு அவர் மேலே அன்பை காட்டுறாங்கல்ல. ஸோ நீங்கள் பார்த்து வியந்த மூமெண்ட் ஏதாச்சும் இருக்கா? எனக்கு தெலுங்கானாவில் வந்து நான் இப்போ வரைக்கும் அது ஷேரே பண்ணல. ஓகே. ஸோ அது ஒரு மூமெண்ட் இருக்குண்ணா. நான் ஒரு நரேஷனுக்கு போகிறேன். ஓகே. அப்போது கோ டைரக்டர் ஹரிஷ் சார் வந்து எனக்கு ஒரு ட்வீட் சென்ட் பண்ணார். ஓகே. ஃபார்வர்ட் பண்ணார். அந்த ட்வீட்டு ஆதிக் சார் என்னை பற்றி சினிமா வைக்கட்டுன்னா ஒரு சேனல்ல அவர் சொன்னார். ஓகே. அது ட்வீட்டு சமன் போஸ்டட் த ட்வீட் அது எனக்கு சென்ட் பண்ணார். ஓகே. அது எனக்கு புரியல. அது தமிழ்ல இருக்கு. நான் டிரான்ஸ்லேட் பண்றதுக்கு ட்ரை பண்றேன், ஆனா டிரான்ஸ்லேட் தட் இஸ் நாட் கெட்டிங் டிரான்ஸ்லேட். ஓகே. அப்போ எதுக்கு அது கோஇன்சிடென்ஸ், என்னோட கேப் டிரைவர் வந்து கூட தமிழ் ரீல்ஸ் பாக்குறாரு. ஓகே. அப்போ நான் ஐ கால்ட் ஹிம் அண்ட் வாஸ் லைக், அண்ணா இது ஒரு வாட்டி ரீட் பண்ணுங்க. ஸோ ஹி வாஸ் லைக், ஆதிக் சார் டோல்டு அஜித் சார். ஆதிக் சார் இன்டர்வியூவில் சொன்னார் என்னன்னா, அஜித் சார் கார்த்திகே ஒரு சொரடு ஒரு வேர்டு இருக்கு. ஓகே. ஸோ அந்த மாதிரி ஆக்டர் நைஸ் ஆக்டர் அஜித் சார் சொன்னாரானே ஆதிக் சார் இன்டர்வியூவில் சொன்னாருன்ட்டு. ஓகே. ஓகே அண்ணா ஐ டுக் இட். தென் ஹி வாஸ் லைக், அஜித் சார் என்ன ப்ரோ, ஆதிக் சார் என்ன ப்ரோ? அப்போது நான் சொன்னேன், அண்ணா இந்த மாதிரி குட் பை டெக்லியில் நான் பண்ணுறேன், அஜித் சாரோட பையன். அப்போது ஸ்டார்ட் பண்ணாருண்ணா. அப்போ இருந்து என்னோட லொக்கேஷன் வரைக்கு ஓகே ஃபுல்லி எக்ஸ்பிளைன் பண்றாரு. உங்களுக்கு தெரியுமா அந்த எவ்வளோ பெரிய ஸ்டாரோ அஜித் சார் வந்து அவர் பண்ண ஹெல்ப்ஸ் பூர் கிட்ஸ்க்கு எல்லாருக்கும். ஸோ பண்ணி அவர் ஷோ பண்றாரு. பாருங்க, நான் கூஸ்பம்ஸ் வருது. லாஸ்ட் மூமெண்ட்ல நான் பேமெண்ட் பண்றதுக்கு அவர் ஐ சா ஹிம் ஃபேஸ், ஹி ஸ்டார்டட் கிரையிங். ஓகே. ரெட், ஹிஸ் ஐஸ் பிகேம் வெரி ரெட் அண்ட் ஹி ஸ்டார்டட் crying. அப்போ அது in Telangana, in Telugu. He is a Tamilian. Okay. அவர் தமிழ். Okay, but Telangana la try. he is in Telangana. So அந்த மாதிரி ரியாக்ஷன். அப்போ இந்த மாதிரி ஒரு படம், இந்த மாதிரி ஒரு பெரிய ஸ்டார், இந்த மாதிரி ஒரு லவ் இருக்கு அவங்களுக்கு. அப்போ ஃபர்ஸ்ட் நம்ம குட் பேட் அக்லியை பற்றி நிறையா பேசுவோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லியிருந்தீங்க எம்ரான் மூவி குஜராத்தில் நடிக்கும் போது தான் எனக்கு இப்படி ஒரு கால் வருதுன்னு சொல்லியிருந்தீங்க. ஆல்ரெடி அங்கே ஒரு பெரிய ஸ்டார்டம் கூட யூ ஆர் ஆக்டிங். பிரித்தி சார் அண்டு மோகன்லால் சார், நிறையா கேஸ்ட் அண்ட் க்ரூ இருக்குது. மஞ்சு வாரியர் மேம் அந்த இதெல்லாம் இருக்கும்போது ஏதாச்சும் சொன்னீங்களா, குட் பேட் அக்லியில் எனக்கு சான்ஸ் வருது கேட்டிருக்காங்க அப்படின்னு ஏதாச்சும் ஷேர் பண்ணீங்களா? எல்லாருக்கிட்ட நான் ஷேர் பண்ணேன். ஆனால் பிரித்தி சார் அப்போ கொஞ்சம் பிஸியில் இருக்கு, அந்த ஷூட் பிஸியில். ஸோ ஆனா அவருக்கு தெரியும். ஓகே. சோ அந்த மாதிரி எல்லாரும் லைக் தே வர் வெரி ஹாப்பி அண்ட் ஆல் தி பெஸ்ட் சொன்னாரு. அந்த மாதிரி ஒரு டேட்டுக்காக நான் இப்போ ஸ்பெயின்ல இருக்கேன், நம்ம படத்துக்காக. ஓகே. குட் பை டெக்லிக்காக. அப்போ ஒரு பேட்ச் ஒர்க்காக ஷூட்டுக்கு தே ஆஸ்க் மீ ஃபார் அ டேட். ஓகே. அப்போ நான் சொன்னேன், சார் ஸ்பெயின்ல இருக்கு, சாரி அந்த மாதிரி. ஸோ 2 times போஸ்ட்போன் பண்ணாரு. ஓகே. ஸோ அப்போ when I was on the set I got to know that அந்த சீன் லாலட்டன் கூட எனக்காக உங்களுக்காக அஜித் சாருக்காக லாலட்டனை வெயிட் பண்ணாங்க. ஓகே. ஸோ அப்போ செட்ல வந்து he called me and how are you கண்ணா இந்த மாதிரி லைக் ஃபர்ஸ்ட் he asked வெக்கேஷனா படமா. ஓகே. I told படம் சார். எந்த படம்? குட் பை டெக்லி. அஜித் சார் தான் அப்படியான்னு சொன்னாரு. ஆமாம் சார். இப்போ யார் பேடு யாரு குட்டி யாரு கூப்பிட்டாரு. நான் சார் எல்லா அஜித் சார் தான் அந்த மாதிரி சொன்னா. அப்போ நீ எந்த கேரக்டர் பண்றாங்க, அவங்களோட பையன் கேரக்டர் பண்ற, அப்போ நீ தான் பேடு அந்த மாதிரி. ஓகே. அஜித் சாரை பத்தி ஏதாச்சும் ஷேர் பண்ணாரா செட்ல, ஆன் செட்?
லாலட்டன் வெரி லெஸ் டாக்கிங். ஓகே, ரொம்ப பேச மாட்டாரு. ஆமா. நீங்க ஃபர்ஸ்ட் அஜித் சாரை பாக்குறப்ப எப்படி இருந்துச்சு? லைக் when I don't know anything about cinema, அந்த ஆலுமா டோலுமா சாங்க்கு I used to dance for everything. ஓகே, லைக் அந்த மாஸ் அந்த இது இருக்கு அந்த சாங்ல. ஸோ அதுக்கப்புறம் I heard lot of great things about him and all. ஓகே, And about his simplicity, respect towards புரியுது. அப்போ எனக்கு கால் வரும்போதுவே நான் ரொம்ப ஹாப்பி. ஓகே, அண்ட் ஃபர்ஸ்ட் என்கவுண்டர் என்னன்னா, நான் எனக்கு கூப்பிட்டாரு, என்னன்னா அஜித் சார் இஸ் காலிங் யூ அண்ணி கூப்பிட்டாரு. ஓகே, அப்போ ஐ வாஸ் ரன்னிங் அண்ட் சடன்லி அஜித் சார் ஹிம்செல்ஃப் கேம். ஓகே, வந்து ஹக் பண்ணி ஹாய் கண்ணா இந்த மாதிரி சொன்னி வாட் இஸ் யுவர் நேம் எல்லாம் Okay. ஓகே 1 or 2 minutes he talked with me. அண்ட் அதுக்கப்புறம் எனக்கு டைரக்ஷன் டிபார்ட்மெண்ட் என்ன சொன்னார் என்னன்னா, when Ajit sir got to know that we called you, Ajit sir என்ன சொன்னாரு, why did you call him? Okay. I will only go to him அந்த மாதிரி சொல்லி அவர் only like he Okay. only came to me. ஏதாச்சும் ஒரு பெஸ்ட் அட்வைஸ் அஜித் சார் கிட்ட இருந்து நீங்க வாங்கிக்கிட்டியா, இல்ல நீங்க பார்த்து கத்துக்கிட்டியா, லேர்ன் பண்ணிக்கிட்டியா அப்படின்னா என்ன சொல்லுவீங்க அவர்கிட்ட? நான் லைக் நான் பார்க்கும்போது லேர்ன் பண்ணது அந்த சிம்பிளிசிட்டி, ரெஸ்பெக்ட் Okay. டுவர்ட்ஸ் எவ்ரிவன், அந்த சில் கூல் கோயிங் பர்சன், ஓகே, அந்த கேரக்டர். ஓகே, ஆனா அதுக்கப்புறம் ஐ வாண்டட்லி ஆஸ்க்ட் ஹிம் லைக் சார் எதுவும் அட்வைஸ் இருக்கா? Okay. அப்போ do films which you like, do whatever Okay. you like, ஆனா go slowly, Okay. selectively go, Okay. don't rush. ஓகே. இந்த ஸ்மால் ஒன் நிறைய இருக்காங்க. ஓகே, நாங்க வந்து அஜித் சாரோட இன்னொரு சைடை இந்த மூவில பார்த்தோம். ஏன்னா நாங்க நிறைய அஜித் சாரை வந்து நேர்ல பார்க்க முடியாத ஒரு இது இருக்கும்போது மூவி முடிஞ்ச பிறகு அந்த ஒரு அன்கட் வெர்ஷன் மாதிரி ஒரு ப்ளூபர்ஸ் மாதிரி ஒன்று விட்டுருந்தாங்க. ஒரு ஃபன் சைடா இருந்துச்சு, அதுல நீங்களும் இருந்தீங்க, அந்த ஒரு ஃபேமிலி போட்டோல நீங்க இருந்தீங்க. எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட்ஸ் எல்லாம்? ஐயோ லைக் ஒரு லைக் when we were doing night shoots and when we were hectic, ஓகே, அப்போ மூட் வேறு. ஆனா நார்மல் டேஸ் அப்போ மாத்திரம் ஃபுல்லு சில்லு, ஃபுல்லு ஹைதராபாத்ல த பெஸ்ட் மூமெண்ட் ஐ ஹேவ். லைக் Okay. எல்லா டே ஃபுல் டே he was joking, he was Okay. laughing, full he used to speak with me அந்த ஓகே. மாதிரி. ஏதாச்சும் உங்களை கலாய்ப்பாரா, இப்படி ஏதாச்சும் சேட்டை பண்ணுவாரா, உங்க கூட ஜாலியா விளையாடுவாரா? அந்த மாதிரி சார் பண்ணுவாரு, ஆனா எனக்கு கொஞ்சம் பயம். ஓகே, அந்த மாதிரி நிறைய இருக்கு, நான் ஜோக்கு நிறைய இருக்கு. ஓகே. we used to speak a lot. நிறைய பேசுவாரா அஜித் சார்? ஏன்னா நாங்க அஜித் சார் வந்து நிறைய பேச மாட்டார், கோயிட் இல்ல டைம். அந்த ஹைதராபாத் ஷெட்யூல் ஒரு நாள் தான், ஒரு Okay. நாள் 2 days தான். ஓகே, அதுக்கப்புறம் அது என்னன்னா அவருக்கு அது தெரியும், என்னன்னா நான் கொஞ்சம் பயமா ஃபீல் பண்றேன், கொஞ்சம் Okay. டென்ஷனா ஃபீல் பண்றேன். அது கம்ஃபர்டபுள் வித் லைக் டு கெட் மீ in the comfortable zone, த்ரிஷா மேம், அஜித் சார். அஜித் சாருக்கு அப்புறம் வந்து நீங்க நிறைய சீன்ஸ் வந்து த்ரிஷா மேம் அண்ட் பிரபு சார் கூட நிறைய நடிச்சிருந்தீங்க. பிரசன்னா சார் எப்படி இருந்துச்சு மூமெண்ட்? he is very down to earth. Okay. பிரபு சார் very down to earth. ஓகே, யூஸ் ஆல்வேஸ் லைக் ஃபுல் எனர்ஜெட்டிக் மூட். செட்ல Okay. வந்து ஃபுல் ஜோக்ஸ் அந்த Okay. மாதிரி எனர்ஜெட்டிக் மூடு, வெரி லைக் சின்ன பையன் மாதிரி ஓகே, பிரபு சார். ஓகே. த்ரிஷா மேம்? த்ரிஷா மேம் கூட ரொம்ப ஸ்வீட் பர்சன். ஷி கிவ்ஸ் டைம் டு எவ்ரி ஒன். Okay. எல்லாருக்கும் ரெஸ்பெக்ட்ல டைம் அந்த மாதிரி ஓகே, வெரி குட் கேரக்டர் அண்ட் அந்த மாதிரி ஒரு என்னன்னா ஸ்வீட் பர்சன். உங்களோட நேமும் பிரசன்னா சாரோட உண்மையான பையன் நேமும் வந்து மூவில ஒரே மாதிரி லிங்க் ஆயிருந்துச்சு. அது எப்படி இருந்துச்சு அந்த மூமெண்ட்? அது எனக்கு அப்போ ஸ்டார்டிங்ல வந்து அது எனக்கு தெரியாது. ஆனா Okay. ஒரு ஷூட் பண்ணும்போது பிரசன்னா சார் கூட, இப்போ பிரசன்னா சாரே சொன்னாரு, Okay. பிரசன்னா சாரோட பைய பேரு கூட விஹானி, விஹான். ரொம்ப கனெக்ட் ஆச்சு. ஓகே, அது கோஇன்சிடென்ஸா வந்தது தானே? கோஇன்சிடென்ஸ். ஓகே, ஓகே. தமிழ் சினிமா எப்படி இருக்கு? நீங்க பார்த்த ஒரு படம் பண்ணிருக்கீங்க. எங்களுக்கு ஒரு விஷன் இருக்கு, இமேஜ் இருக்கு. தமிழ் சினிமா என்கரேஜஸ் டேலண்ட் ஆல்வேஸ், அந்த Okay. மாதிரி ஒரு இமேஜ் இருக்கு. அதனால பயம் எதுவும் இல்லை. இப்போ வந்து குட் பேட் அக்லி முடிஞ்சிருச்சு. ரொம்ப அஜித் சாரை மிஸ் பண்ணீங்களா? ஏன்னா ரொம்ப இதா க்ளோஸா பழகி இருந்தீங்க, சொல்லி நிறைய சொல்லியிருக்கீங்க. மிஸ் பண்றீங்களா இப்ப? ஆமா, அந்த லாஸ்ட் டே கூட எனக்கு பேசுறதுக்கு முடியல. ஓகே, அந்த ஒரு சிச்சுவேஷன் அப்போ. ஓகே, So, அது ஒரு ஆனா ரிலீஸ் டே வந்து நேத்து பேசினாரு. அப்போ Okay. அஜித் சார் கால் பண்ணி என்ன சொன்னாரு? மூவி முடிஞ்ச பிறகு ரெஸ்பான்ஸ் பார்த்த பிறகு என்ன, எப்படி ஜாலியா இருந்தது? அவருக்கு அது he won't take it to mind அண்ணா. அந்த Okay. சக்சஸ் இதெல்லாம் he has done his work, he has given his best. ஓகே, 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 கங்க்ராச்சுலேஷன்ஸ், வில் மீட் அப்படின்னு ஓகே. சொல்லி. நாங்க ரொம்ப சந்தோஷமானா ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு விண்டேஜ் அஜித் சார், ஏன்னா அந்த மங்காத்தா வைப் அண்ட் வாலி வைப் அப்படி ஒரு இது பார்த்தோம். அந்த இதை என்ஜாய் பண்ணோம். ஷூட்ல எப்படி இருந்துச்சு? ஏன்னா ஆதிக் சார் மிகப்பெரிய அஜித் சாரோட ஃபேன், அதை காமிச்சிருந்தாரு. லைவ்ல எப்படி இருந்துச்சு அவங்களோட மூமெண்ட்ஸ் எல்லாம்? நான் அந்த ஃபிளாஷ்பேக் போர்ஷன் ஷூட் பண்ணும்போது நான் இல்லை. ஓகே, என்னோட சீன்ஸ் அஜித் சார் கூட
அந்த எமோஷனல் சீன்ஸ் அந்த இப்போ த ஏகே இன் குட் பேட் அக்லி அந்த லுக் தான். ஓகே. ஸோ நான் அது பார்க்கல, ஷூட் பண்ணும்போது நானும் தியேட்டரில் தான் ஐ சா இட். ஓகே. ஆதிக் சார் வந்து நம்ம எல்லாருக்கும் தெரியும், அந்த ஒரு பெரிய ஃபேன் பாய். ஆமா. ஸோ அஜித் சார் அங்கே ஒர்க் பண்ணும்போது இங்கே பிஹைண்ட் மானிட்டர் ஆதிக் சார் ரொம்ப எக்ஸைட் ஆகி அந்த என்ஜாய் பண்ணுவார். ஆதிக் சார் ஃபர்ஸ்ட் உங்களை பார்த்துட்டு உங்களுக்கு இதெல்லாம் சொல்லிட்டு இப்போ என்ன சொல்றாரு ஆதிக் சார் உங்களை பார்த்து? ஆதிக் சார் ஸ்டார்டிங் ஸ்பெயினில் வந்து ஹி வாஸ் லைக் கூல். ஓகே. அண்ட் அதுக்கப்புறம் ஸ்லோலி ரிலீஸ் டேட் கெட்டிங் க்ளோசர் அது அவரோட டென்ஷனு லைக் ஆனால் ஹாப்பினஸ் இருக்கு. ஆனால் டென்ஷன் வாட் வில் ஹேப்பன் இந்த மாதிரி வி ஹேவ் டு கம்ப்ளீட் இன் டைம் அந்த மாதிரி. ஓகே. எனக்கே பார்க்கறதுக்கு முடியல அந்த மாதிரி ஒரு யூஸ் டு பி இன் தட் ஒர்க்கிங் மோட். இப்போ ஆஃப்டர் ரிலீஸ்க்கு அப்புறம் கொஞ்சம் என்ன சொன்னார் ஆதிக் சார்? நேற்று அவர் கூட தான் மூவி பார்த்துட்டு என்ன சொன்னாரு? என்னன்னா அஃப்கோர்ஸ் அண்ணா இப்போ அந்த சேம் பொசிஷன்ல ஆதிக் சார் ஹரிஷ் சார் எல்லாரும் they saw the films of அஜித் சார் அண்ட் இப்போ டைரக்ட் பண்ணி அந்த சேம் தியேட்டர்ல. ஸோ அதுக்கப்புறம் கொஞ்சம் கூல் ஆகிறதுக்கப்புறம் so happy it's all our hard work சொன்னார். நீங்க முக்கியமான கதாபாத்திரம், ஏன்னா உங்களை வச்சுதான் கதையே மாறுது அப்படின்ற ஒரு ஸ்டோரி இருக்கும்போது அது ஏதாச்சும் உங்களுக்கு ப்ரெஷர் எடுத்துக்கிட்டீங்களா இல்ல கோ அண்ட் ஆக்ட் அப்படின்னு தான் இருந்தீங்களா? அந்த ப்ரெஷர் என்னன்னா I didn't take it actually, but I had கொஞ்சம். ஓகே. ரொம்ப இம்பார்ட்டன்ட் கேரக்டர் we have to give our best அந்த மாதிரி இருக்கானா? ஓகே. ரொம்ப ஓகே. அண்ட் அர்ஜுன் தாஸ் சார் கூட ஒரு மிகப்பெரிய வில்லன் இங்க தமிழ் சினிமாவில் இருக்காரு, அவர் கூட இது பண்ணியிருந்தேன். பிரியா வாரியர் கூட ஸ்க்ரீன் ஸ்பேஸ் பண்ணியிருந்தேன். அதெல்லாம் எப்படி இருந்துச்சு? அர்ஜுன் தாஸ் சார் கூட அது இஸ் ஆல்சோ வெரி லைக் நம்ம செட்ல லைக் குட் பேட் அக்லி செட்ல எல்லாரும் வந்து டவுன் டு ஸ்வீட் ஹார்ட்டட் பர்சன். ஓகே. அவர் வெரி டவுன் டு எர்த் நார்மல்னா. ஓகே. எல்லாம் ஜாலி அந்த மாதிரி ஒரு. அவரோட வாய்ஸ் ஏன் சார் இப்படி வாய்ஸ்லாம் பேசுறீங்கன்னு கேட்டீங்களா எதுவும்? அவரோட ஒரு மாதிரி டெரரான வாய்ஸ்? இல்ல ஐ வில் எனக்கு from starting only we know from Rolex Delhi. அத அவர்ட்ட சொல்லி காமிச்சீங்களா ஏதாச்சும் இந்த மூமெண்ட் இந்த வாய்ஸ்ல இருந்து? ஓகே. So like we had நிறைய moments, like நிறைய beautiful moments with Arjun Das sir, even while theater visit, while screening and all, he is very sweet. And Priya Varar ma'am also ஃபர்ஸ்ட் எனக்கு இந்த ஷாட்ல இருந்தா இல்ல அவங்க பேரு அனே when they told I was like oh what is like I am சின்ன பையன் still அந்த மாதிரி நினைச்சேன். ஓகே. ஆனா லைக் we had a very good like என் கூட என்னோட அம்மா கூட நிறைய இருக்கு. இவ்வளவு ஒரு வெற்றி அதெல்லாம் முன்னாடி அம்மாவை பற்றி அம்மா ஃபேமிலியை பற்றி பேசியான்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபேமிலியோட சப்போர்ட் இல்லாமல் நம்ம இந்த அளவு வந்திருக்க முடியாது. நீங்கள் அம்மா அஜித் சார் மூமெண்ட்ஸே நிறையா சொல்லியிருந்தீங்க இன்டர்வியூஸில், அது எப்படி இருந்துச்சு அம்மா? ஸோ அம்மா பார்த்து என்னன்னா அப்புறம் ஸ்டார்டிங்ல இருந்து எனக்கு சப்போர்ட் என்னோட அம்மா அப்பா தான், அவ்வளோதான். ஓகே. ஸோ அண்ட் ஆஃப்டர் தெம் நோ ஒன் லைக் ஸ்டார்டிங் அஃப்கோர்ஸ் ஸ்டார்டிங் இருந்து எஸ் அண்ட் அப்போவே they believed in me that okay he wants to do something, let him do அந்த மாதிரி. ஸோ அந்த பிலீவ் தான், அதனால லைக் I'm here. இப்போ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் என்ன சொல்கிறாங்க? ஏன்னா தமிழ் சினிமாலையும் பதிச்சாச்சு, இப்போ என்ன சொல்கிறாங்க அந்த மூவி பார்த்த பிறகு? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ பிலீவ் இன் ஸ்மால் சர்க்கிள். என்ன ஓகே. என்னன்னா இப்போ சலாருக்கு அப்புறம் நிறைய பேர் சொன்னார் என்னன்னா யூ ஹேவ் டு டூ நெட்வொர்க், யூ ஹேவ் டு பில்ட் நெட்வொர்க். ஆமாம் கரெக்டே, we have to have contacts in everything. ஆனால் we shouldn't allow them to our private. புரியுது எல்லாரும். ஓகே. and I believe I have that 5 to 6 friends. என்ன ஃப்ரெண்ட்ஸ் என்ன 6th 7th கிளாஸ்ல வந்து இருந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் தான். so they don't have any faces and if not good they'll tell not good. yes they'll get ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படி தானே இருக்கணும். ஓகே. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். கடைசியா ஒரு பெரிய அப்டேட், இன்னும் நீங்க பேசலாமா பேசக்கூடாதுன்னு தெரியல. கூலி ஒன் ஆஃப் த பெஸ்ட் தமிழ்நாடு எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிற ப்ராஜெக்ட் அது. இது ரஜினி சார் அண்ட் லோகேஷ், அதுல நீங்க ஒரு பாட்டா இருக்கீங்க. அந்த மூமெண்ட் எப்படி இருக்கு? நல்லா இருக்குன்னா நான் இப்போ அதை பத்தி பேசக்கூடாது. ஓகே. ஆக்டர் பேர் சொல்லுவேன், அந்த ஆக்டரோட ஏதாச்சும் ஒரு டயலாக் உங்களால் ரீக்ரியேட் ட்ரை பண்றேன். கண்டிப்பா. ஃபர்ஸ்ட் ரஜினி சார். எனக்கு ஒரு மூமெண்ட் இருக்குண்ணா, நான் சின்ன வயசுல இருந்து ஈவன் மை ஃபாதர் டெல்ஸ் நோ என்கிட்ட அந்த ரோபோ சீடு இருக்கு. எந்திரன் தமிழ் எந்திரன்.
நான் எவ்ரிடே ஸ்கூலுக்கு ரெடி ஆகும்போது அந்த சிடி வச்சு அந்த ஃபிலிம் பார்க்கும்போது மட்டும்தான் இங்க ஃபாதரோ இங்க மதர் தே யூஸ் டு ஃபீட் மீ, தே யூஸ் டு ட்ரெஸ் அப் மீ, அந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் மூமெண்ட். நான் till that CD got wasted, I used to see that film. Like, அந்த மாதிரி ஒரு great experience. ఎందిరన్లో ఏదాచి ஒரு డైలాగ్ ఏదాచి ஞாபகம் இருக்கா? I'll tell in Telugu. ఓకే. ఇప్పుడు చూస్తావుగా ఈ కాలి ఆడించే ఆట. ఓకే. అండ్ ஒன் அண்ட் ஒன் தளபதி விஜய் சார் எப்பயாச்சும் பார்த்து கிரேஸ் ஆயிருக்கீங்களா? Yes, we watch lot of Tamil films over there. ஓகே. விஜய் சார் மூவில ஏதாச்சும் ஒரு டயலாக்? அஜித் சார் மூவி குட் பேட் அக்லில கூட அந்த இன்ட்ரோவல் பிளாக்ல அஜித் சார் விஜய் சாரோட இது. ஓகே. இல்ல திருப்பி ஒரு I am waiting. ஓகே. கடைசியா ஒன் அண்ட் ஒன்லி குட் பேட் அக்லி அஜித் சார். அதே டயலாக் சொல்றேன். ஓகே. எதனாலனா அது தியேட்டர்ல வச்சு ட்ரெய்லர்ல இருக்கு. ஓகே. நான் வேற டயலாக் சொல்லக்கூடாது. ஓகே. சோ நம்ம எவ்வளவு குட்டா இருந்தாலும் இந்த உலகம் நம்ம பேடா காட்டுறேன். கண்டிப்பா. கடைசி கொஸ்டினா அந்த கிளைமேக்ஸ்ல ஒரு அக்சீன் உங்களுக்கும் அஜித் சாருக்கும் ஒரு அக்சீன் இருக்கு. அந்த மூமெண்ட் எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு அப்பா பையனா நடிக்கிறோம், இன்னொன்று அவர் நிறைய அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தாருன்னு சொன்னீங்க, நிறையா அது மூமெண்ட் ஷேர் பண்ணிட்டு இருப்பேன். அந்த எந்த ஒரு இதனால அந்த ஒரு ஹக்குன்றப்ப ஒரு பெரிய ஒரு அந்த ஒரு பாசிட்டிவ் கிரியேட் ஆகும்ல. ஸோ அந்த அஜித் சாரோட ஹக்கு எப்படி இருந்துச்சு? அந்த ஹக் அஜித் சார் கிட்ட அந்த ஆரா இருக்குண்ணா, அந்த ஆரா இருக்கு. நான் when we go to near him only we can feel that aura. ஓகே. அந்த மாதிரி ஆரா அப்போ ஹக் பண்ணும்போது நம்ம லைஃப் டைம் அச்சீவ்மெண்ட் அது வரும். கண்டிப்பா. அந்த சீனுக்கு ஒரு நிறைய ஃபிளாஷ்பேக்கு மாதிரி ப்ரிப்பரேஷன் எல்லாம் இருக்கு. ஓகே. தேங்க்யூ ஸோ மச் பிரதர். நன்றி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் நம்பர் 1 டிராவல் பிராண்ட். இனி வீட்லயே பானிபூரி செய்யலாம் எல்லாரும். ஆச்சி பானிபூரி கிட். எனக்கு நான் பங்கு போகணுமா, மெயின்டெனன்ஸா, இஎம்ஐயா இல்லை பார்க்கிங் தான் பிரச்சனையா? ஆஸ்கர் இஸ் ஆல்வேஸ் ஆன் ரைட் ட்ராக். தட் இஸ் வை ஃபாஸ்ட் ட்ராக் டாக்ஸி அப்போ உடனே டவுன்லோட் பண்ணுங்க.